வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தின் இடைவேளையின் போது பிரதமரை சந்திக்க திட்டம். கொரோனா பரவல் காரணமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு புதிய கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவும் தகவலுக்கு சுகாதாரத்துறை மறுப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர், கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல் என 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் நாளை மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மே 25, 26ஆம் தேதிகளில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட். 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. பல அடி உயரத்திற்கு பீரிட்டு வெளியேறிய தண்ணீர். பழனி அருகே மாட்டுப்பாதையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம். நடத்துனர் துரிதமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் உயிர் தப்பிய பயணிகள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உலா வந்த கருஞ்சிறுத்தை. சிசிடிவி காட்சியில் பதிவான நிலையில் பொதுமக்கள் அச்சம். விபத்து ஏற்படுத்தும் ஷேர் ஆட்டோக்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. நகைக்கடனுக்கான புதிய நிபந்தனைகளால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. திரும்ப பெற வேண்டும் என ரிசர்வ் வங்கிக்கு வலியுறுத்தல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். ஜூலை 12ஆம் தேதி நடைபெறுகிறது எழுத்து தேர்வு. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதால் குறைந்த வெப்பத்தின் தாக்கம். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2இல் பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்பு. கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் நாளை தொடங்குகிறது மலர் கண்காட்சி. புவிசார் குறியீடு பெற்ற திண்டுக்கல் பூட்டு, மலைப்பூண்டு வடிவில் தயாராகும் மலர் உருவங்கள். தங்களுக்கிடையிலான பிரச்சனை குறித்து ரவிமோகன், ஆர்த்தி இனி எந்த அறிக்கையும் வெளியிடக்கூடாது. தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை வெளியிட ஆர்த்திக்கும் அவரது தாய்க்கும் தடை விதிக்க கோரி ரவிமோகன் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏழ்மையில் உள்ள நடன கலைஞரின் மகன்களுக்கு தாய்மாமன் போன்று சீர் செய்த நடிகர் சூரி. மாமன் பட பிரமோஷனுக்காக ஸ்ரீபெரும்புதூர் சென்றபோது நெகிழ்ச்சி சம்பவம். கர்நாடகாவில் மைசூர் சாண்டில் சோப்பின் தூதுவராக தமன்னா நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. கன்னட நடிகை யாரும் இல்லையா என கூறி கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு. ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறுமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஹைதராபாத் அணியுடன் லக்னோ மைதானத்தில் இன்று பல பரீட்சை. மலேசியா ஓபன் பேட்மிண்டன் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த். பிரான்ஸ் வீரரை போராடி வீழ்த்தினார்.
நித்தி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டத்தினிடையே பிரதமர் மோடியை சந்திக்க அவகாசம் கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் 10வது நிர்வாக குழு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்நிலையில் இந்த கூட்டத்தின் இடையே பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து நேரம் கேட்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி நிலுவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரனின் மகன் வீட்டில் கைப்பற்றியதாக கூறப்படும் ஆவணங்களை கொண்டு தனியார் வங்கியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வு நடத்தினர். 2016 முதல் 2021 ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேவூர் ராமச்சந்திரன் வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் சேவூர் ராமச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களில் கடந்த 17ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். தொடர்ந்து சேவூர் ராமச்சந்திரனின் மகன்கள் சந்தோஷ், விஜயகுமார் ஆகியோரது வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சுமார் 15 மணி நேரம் சோதனை நடத்தினர். இதில் சந்தோஷ் வீட்டில் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் சந்தோஷ் வீட்டில் கைப்பற்றியதாக கூறப்படும் ஆவணங்களை கொண்டு ஆரணி தச்சூர் சாலையில் உள்ள தனியார் வங்கியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வங்கி பரிவர்த்தனைகளை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்து வெளியேறியது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து திருப்பூருக்கு குழாய் மூலம் குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் நடூர் என்ற பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்தது. அதிக அளவு தண்ணீர் வெளியேறியதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் செல்லும் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாமல் திணறின. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பழனி அருகே ஓடும் பேருந்தில் நெஞ்சுவலி ஏற்பட்டு ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் துரிதமாக செயல்பட்ட நடத்துனரால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பழனி பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்து ஒன்று பயணிகளுடன் புதுக்கோட்டை கிராமத்திற்கு சென்றது. அப்போது கணக்கம்பட்டி என்ற இடத்தில் பேருந்து ஓட்டுநர் பிரபுவிற்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. இருக்கையில் இருந்தவாறே ஓட்டுநர் மயங்கி விழுந்த நிலையில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறியது. துரிதமாக செயல்பட்ட நடத்துனர் தனது கைகளால் பிரேக் பிடித்து பேருந்தை நிறுத்தினார். இருக்கையில் மயங்கி விழுந்த ஓட்டுநரை நடத்துனர் மற்றும் பயணிகள் முதலுதவி கொடுத்து காப்பாற்ற முயன்றனர். ஆனால் நெஞ்சுவலி ஏற்பட்டதில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். நடத்துனரின் துரிதமான நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கணக்கம்பட்டி தாண்டி சிந்தவாளம்பட்டிகிட்ட வரும்போது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே விழுந்துட்டாப்பிடிங்க. மயங்கி டக்குன்னு பிரேக்கை போய் அமுத்தி கையில் அமுத்தி ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ஆஃப் பண்ணி விட்டேங்க. அதுக்கப்புறம் கையில் லிவரை கொடுத்தேன், ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் தூக்கி ஓரமாக படுக்க வச்சேங்க. அப்புறம் 108லேருந்து வந்து பாட்டு ஆள் முடிஞ்சுச்சு அப்படின்ட்டாங்க. டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார், கண்டக்டர் இருந்தார். அதில் நான் பயணித்து வந்துட்டு இருக்கையில் நான் அந்த மாதிரி அவருக்கு நெஞ்சு வலி வந்து இதாகல கண்டக்டர் ஓடி போய் வண்டியை நிப்பாட்டிட்டார். அதில் வந்த பயணிகளை எல்லாம் காப்பாற்றி விட்டார். ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி குழு அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினர் உள்ளிட்ட பிரதிநிதிகளை சந்தித்து பாகிஸ்தான் அத்துமீறல்கள் குறித்த அறிக்கையை வழங்கியது. பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தீவிரவாதத்திற்கு ஆதரவான பாகிஸ்தானின் செயல்பாடுகள் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க அனைத்து கட்சி எம்பிக்களை கொண்ட 7 குழுக்கள் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளன.
இந்நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா சென்றுள்ளது. மாஸ்கோவில் நாடாளுமன்ற குழுவினர், துணை வெளியுறவு அமைச்சர் மற்றும் பல்வேறு பிரதிநிதிகளை எம்பிக்கள் குழுவினர் சந்தித்தனர். அப்போது பெஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட உயிரிழப்பு, ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் நடவடிக்கை, ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் செய்யும் அத்துமீறல்கள், பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் 40 ஆண்டுகால போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய 150 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை தாக்கல் செய்தனர். மேலும் பெஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் குறித்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இந்திய எம்பிக்கள் குழு வழங்கியது. முன்னதாக மாஸ்கோ சென்ற இந்திய எம்பிக்களை வரவேற்ற அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் சுற்றுப்பயணத்தில் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து எம்பிக்கள் குழு கிரீஸ், ஸ்லோவேனியா, லாட்வியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு செல்ல உள்ளது.